இன்று தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஜோசப் போன்றவர்கள் அண்ணாமலையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது பல. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூர்மை என்பது IPS மூலமாக வந்ததை தவிர, அவர் ஒரு சித்தாந்த ரீதியாக தமிழகத்தில் ஒரே முனைப்பாக தமிழக மக்களுடன் தொடர்பு கொண்டு வந்து விட்டார். 234 தொகுதிகளிலும் அண்ணாமலைக்கு தெரிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது எதனால் வந்தது? நரேந்திர மோடி அவர்களால் வந்தது, அமித்ஷாவால் வந்தது, BJL சந்தோஷால் வந்தது. ஆக முதல் இதுவும் பரஸ்பரமாக இருக்கிறது. குழப்பம் நீடிக்கிறது. இருப்பினும் 2026 தமிழக தேர்தலில் வாக்காளர்களுடைய அழுத்தத்தின் மூலமாக கண்டிப்பாக NDAவினுடைய கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று தான் சில சமூக வலைத்தளங்களிலும் சரி, அகில இந்திய தொலைக்காட்சிகளுடைய தனியார் கணிப்பும் சரி பிரதிபலிக்கிறது. செங்கோட்டையனுக்கு மகத்தான ஆதரவு அவரது தொகுதியில் இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவரை வைத்து அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று பாஜக நினைக்குமே, ஆனால் அது தவறாகத்தான் மத்திய பாஜக புரிந்து கொள்கிறது என்று மத்திய பாஜக சொல்லுகிறார்கள். நாங்கள் உட்கட்சி சண்டையில் போக மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் மத்திய பாஜகவிற்கு தெரிந்திருக்கிறது.